வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் ஒரே ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லாரையும் நம்பி பல முறை ஏமாந்த ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. நீங்க பட்ட ஏமாற்றங்கள் யாராலும் வெளியில் சொல்ல முடியாத ஏமாற்றங்களாக இருக்கும். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். தீராத பிரச்சனைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்து கொண்டு வரீங்க. நீங்க ஒரு முறை நம்பினா முழுமையா நம்பி விடுவீங்க. இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்ச ஒரு பெரிய ஒரு தவறாக இருக்கும். ஆனா அந்த நம்பிக்கையை தான் பல நேரங்கள்ல உங்களுக்கு காயமாக அனைவரும் திருப்பி கொடுத்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில காயங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி விட்டு அனைவரும் சென்று விடுகிறார்கள். நீங்க ஏமாந்த தருணங்கள் எளிதானவையாக இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்க ஒருவரின் மீது நம்பிக்கை வைத்து ஏமாந்தீங்க அப்படின்னா அதை உங்களால வெளியில் சொல்ல முடியாமல் அவ்வளவு கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுவிடும். மற்ற நபர்களிடமும் நம்ம போய் எப்படி பழகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அனைவருக்கும் தோன்றும் அல்லவா? அந்த மாதிரி சில ஏமாற்றங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நண்பர்கள் என்று நினைத்து பழகினவங்க, உங்களை புரிந்து கொள்வார்கள் என்று நீங்க நம்பியவங்க, சில நேரங்கள்ல உங்களுடைய குடும்பத்தினரே கூட உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருப்பாங்க. ஆனா அவங்கள தான் நீங்க முழுமையா நம்பியிருப்பீங்க. இவங்க தான் என்னுடைய உலகம். ஒரு பக்கம் நம்முடைய திருமண வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்குன்னு சில உறவுகள், நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள், அதற்குள்ள நம்ம கூட இருக்கக்கூடிய பையங்க, இவங்க எல்லாருமே நம்முடைய உலகம். இவங்க தான் நமக்கு எல்லாமே அப்படி நினைத்து கொண்டு வாழ்ந்த தருணங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று ஒரு நம்பிக்கை துரோகம் ஏற்படும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையை இரண்டாக பிரிந்துவிடும். இதெல்லாம் யாரால் ஏற்பட்டது அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு காலகட்டத்திற்கு மேல உங்க கூட இருந்த ஒரு நபரால் ஏற்பட்டிருக்கும். அதனை நினைக்கும் பொழுது அவ்வளவு வருத்தங்கள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இனிமேல் எந்த உறவாக இருந்தாலும் அதை சரியான ஒரு அளவுக்கு மட்டுமே நம்ம வைக்க வேண்டும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு என்பது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க புரிந்து கொண்டு இது வரைக்கும் நடந்து கொண்டு இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நிச்சயமா உணர்றேன். நீங்க என்ன என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இதனால தான் நீங்க யாரை நம்புவது என்ற ஒரு கேள்வி இன்னை வரைக்கும் உங்களுடைய மனதில் வந்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க பட்ட அவமானங்களோ, உங்களுக்குள்ள ஏற்பட்ட அசிங்கங்களோ, அந்த மாதிரி சில நம்பிக்கை துரோகங்களால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டது. இதனால நீங்க யாரை நம்பணும் அப்படிங்கிறத பார்த்துதான் நம்புவீங்க. உங்களுடைய மனதில் இருந்ததை வெளியில் சொல்ல முடியாம சுமந்து வந்த வேதனை மிகவும் உங்களுக்கு ஆழமானதாக இருக்கும். பல விஷயங்கள்ல நீங்க அமைதியா இருந்திருப்பீங்க. அமைதியாக இருந்தோம், அதற்கு தீர்வானது கிடைக்காம பெரிய பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். ஆனா அந்த அமைதிக்குள்ள எத்தனை குரல்கள் இருந்ததுங்கிறது யாருக்குமே தெரியாது. அவ்வளவு குரல்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருந்திருக்கும். அதை வெளியில் சொல்ல முடியாம நீங்க பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. நீங்க பேசாம இருந்த ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய உள்ளுக்குள்ள நீங்க உடைந்து கொண்டே இருந்திருப்பீங்க. வெளியில சொல்ல முடியாம பல பிரச்சனைகளை உங்களுடைய உள்ளுக்குள் வைத்து சுமந்து அதற்கான தீர்வுகள் எப்ப கிடைக்கும் என்று உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்ட காலங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிய நேரங்கள், இதெல்லாம் எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும் தெரியுமா? அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே இருந்திருக்கும். அடுத்து நம்ம என்ன செய்வது, நண்பர்களே நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். நீங்க அவங்களுக்காக செஞ்சதை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு விலகல் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம், உங்களுக்கு நீங்க செலவழித்ததை விட அவங்களுக்காக நீங்க நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு 3 நேரம் நீங்க சாப்பிடலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா என் கூட எனக்குன்னு உயிருக்குயிரா இருக்கிறவன் எப்பொழுதும் 3 நேரம் சாப்பிடணும், சாப்பிடல அப்படின்னா என்னுடைய மனசை கேட்காது அப்படின்னு கூறக்கூடிய ஒரு நபர்களாக நிச்சயமாக இருப்பீங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையில அதே ஒரு நிலைமை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதிலும் இருந்து உங்களால வெளிவர முடியாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். நீங்க உண்மையா இருப்பீங்க. உண்மையா இருந்தும் உங்களுக்கு திரும்ப கிடைத்தது புரிதல் இல்லாத ஒரு பிரிவு மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு திரும்ப கிடைத்தது. அதனால என்ன செய்வது என்று தெரியாமல் எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க பல விஷயங்களை தொடங்கியிருப்பீங்க. பல விஷயங்களை தொடங்கி இருந்தாலும் ஆனா அதை முடிக்க முடியாம போனதுதான் உங்களுடைய மனதை மிகவும் பாதித்திருக்கும். அதை நினைத்து நீங்கள் இன்னமும் வருத்தத்திற்கு உள்ளாகுவீங்க. ஆனால் அதெல்லாம் நடந்ததோ உங்களுக்கு நன்மைதான் என்று ஒரு பக்கம் உங்களுக்கு தோன்றும். ஆமாங்க, யார் அப்பதான் நமக்குன்னு உண்மையான ஒரு நபராக இருக்கிறார்கள், யார் இறுதி வரைக்கும் நம்மளுடன் வருவார்கள் என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நேரத்துல உணர்வீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதை முடிக்க முடியாமல் போனது உங்களுடைய மனதை மேயும் பாதித்து கொண்டே இருக்கும். பல விஷயங்களை தொடங்கி பல விஷயங்கள் பாதியிலே முடிந்திருக்கும். அந்த
முடிக்க முடியாமல் தடைப்பட்டு நின்ற காரியங்களை உங்களால் முழுவதும் முடிக்க முடியவில்லை என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய திறமை இல்லாததாலோ இல்லை சூழ்நிலைகள், மன அழுத்தங்கள், சரியான ஆதரவு இல்லாமல் இருப்பது, இதுவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனையாக ஏற்பட்டதற்கான முக்கியமான காரணங்களாக இருக்கும். நீங்க தனியா இருக்கும்போது யாருக்கும் தெரியாம அழுத நாட்கள் நிச்சயமாக இருக்கும். வெளியில் சிரித்து கொண்டு இருந்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள்ள நீங்க உடைந்து போன தருணங்கள் நிறையவே இருக்கும். உங்களுக்கு திறமை இருக்கும், ஆனா அனைவருக்கும் உங்களை சோதிப்பாங்க என்று நீங்க பலமுறை எண்ணி பார்த்திருப்பீங்க. ஒரு தவறான முடிவு என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கட்டத்தில் பாதித்திருக்கும். நீங்கள் எல்லாரும் வேணும்னு நினைச்ச அனைவருமே உங்களை தூக்கி எறிந்து விட்டு போயிருப்பாங்க. இதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு துரோகத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கும். இந்த ஒரு முடிவு இன்று வரை உங்களை நினைவூட்டி கொண்டே இருக்கும். நினைவூட்டுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளையும் கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் சில நேரங்களில் நீங்கள் உங்களையே நம்பாமல் போயிருப்பீங்க. அந்த அளவுக்கு சில காயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகி இருக்கும். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் முழித்த நாட்கள் எல்லாம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகளை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம இனிமே நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் ஆரம்பமாக போகிறது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையானது ஏற்படும். அந்த திருப்பு முனையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். நீங்க காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அந்த நல்ல செய்தியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இனிமேல் ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். அது வேலை, பணம் அல்லது ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு நாளுக்கு அப்புறம் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். நீங்களே நினைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் செல்ல முடியும். அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதுதான் உங்களுடைய கையில் இருக்கிறது. அது நிச்சயமாக உங்களை தேடி வரும். அது ஒரு புதிய வாய்ப்போ இல்லைனா ஒரு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்போ எதுவாக இருந்தாலும் சரி உங்களை தேடி வரும். அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். பணவரவு மெதுவாக உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். உடனடியாக எதுவும் கிடைக்காது, ஆனால் பொறுமையாக கிடைக்கும். பொறுமையாக கிடைத்தாலும் நிலையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் செய்த உழைப்பை உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு கவனிக்க ஆரம்பிப்பாங்க. கவனிப்பது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் நீங்கள் செய்கின்ற வேலையை யாரும் கவனிக்காமல் உங்களை தவறாக பேசி கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் முடிந்து இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்கின்ற வேலை என்ன பண்ணுறீங்க, என்ன செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு நிமிடங்களும் அனைவரும் கண்காணிப்பாங்க. கண்காணித்து உங்களுடைய வேலையை பாராட்டுவாங்க. பாராட்டி மேலதிகாரிகள் உங்களை இந்த ஒரு நேரத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்புகளை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை இல்லைன்னா புதிய வாய்ப்பு, இது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு சென்று உங்களுடைய வாழ்க்கையவே அது அழகாக மாற்றும். நீங்கள் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் இந்த முன்னேற்றத்திற்கான ஒரு அடித்தளமாக மட்டுமே இருக்கும். அந்த அடித்தளம் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக முன்னேற்றிவிடும். உங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான நபர் உங்களை தேடி வருவார். இந்த ஒரு நபர் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக நிச்சயமாக இருப்பார். இதுவரை உங்களுக்கு துரோகம் செய்த அனைவருக்கும் இவர் எவ்வளவோ நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பார் என்று நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். நீங்க பேசாமல் இருந்தாலும் உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். இந்த ஒரு உறவு உங்களுக்கு அமைதியையும் நம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு உறவாக நிச்சயமாக இருக்கும். பழைய கஷ்டங்கள் மெதுவாக மறைந்து போகக்கூடிய காலங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்க கடந்த காலத்தை நினைத்தாலும் அது உங்களை வலிக்க வைக்காது. அதற்கு பதிலாக அது உங்களுக்கு ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். அதனையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய தைரியம் அதிகரிக்கும். முன்பு தயங்கிய விஷயங்களில் கூட இப்போது நீங்க தெளிவா முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். உங்களை மதிக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும். உங்களுடைய குடும்பம், நண்பர்கள், வேலையிடங்கள் எல்லா இடங்களிலும் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நிலைமை நிச்சயமாக உயர்ந்திருக்கும். உங்களுக்கு பாசிட்டிவ்